Hi friends, இப்போ நம்ம exercise 7.1ல 8th sum பார்க்க போறோம். The radius of a sphere increases by 25%. Find the percentage increases in its surface area ன்னு கொடுத்திருக்காங்க. The radius of the sphere. ஒரு sphere நமக்கு எப்படி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? The sphereலோட ஒரு radius கொடுத்திருக்காங்க. இது ஒரு radius. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? increases by 25%. அப்ப இந்த ரேடியஸ் வந்து இந்த ஏரியா வந்து இன்னும் ஒரு 25%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு தனி இது சரிங்களா? இப்போ அது ஒரு இது வந்து இன்னொரு ஸ்பியர் வந்து நமக்கு 25%க்கு இன்க்ரீசஸ் ஆகுது ரேடியஸ். இப்போ ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன சொன்னேன்? ஒரு ரேடியஸ். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? 25% ஆஃப் ரேடியஸ். ரைட்? ரேடியஸ். இப்போ இந்த ரெண்டுல பாருங்க ஆரை நான் காமனா வெளியில எடுக்கிறேன். எடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? 1 பிளஸ் 25/100 வரும். 125 is 25, 425 is 100. So or 1 plus 1/4 வரும். இப்போ இந்த 4 நான் இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா r into 4 plus 1/4 வரும். அப்ப நமக்கு என்ன வரும்? 4 plus 1 5/4, 5/4 r. இது வந்து அந்த 25% நம்ம இந்த r. இது வந்து rனா இது எவ்வளவு வரும் நமக்கு? 5/4 r. ஓகே? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சர்ஃபேஸ் ஏரியா 1 equal to 4πr square. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு. அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா 2 4π இந்த ஆர்க்கு நமக்கு என்ன இருக்கு? 5/4 or the whole square. இதை நம்ம சால்வ் பண்றோம். பை எப்படி வச்சுக்கலாம்? 4π. ஸோ 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25/4 ஸ்கொயர்னா 16 r square. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா increased surface area. ஓகே? increased surface area. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா 2ல இருந்து சர்ஃபேஸ் ஏரியா 1 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஏரியா 2ல இருந்து ஏரியா 1 நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்போ 4π into 25/16 r square minus 4π r square. இந்த ரெண்டுலயும் காமனா 4π r square நான் எடுத்துக்கலாம். வெளியில எடுத்துட்டேன்னா நமக்கு பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? 25/16 minus 1 இருக்கும். இந்த 16 நான் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா 4π r square into 25 minus 16/16 வரும். ஸோ நமக்கு என்ன வரும்? 4π r square into 9/16 வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? the percentage. find the percentage increases its surface area கொடுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா percentage increased surface area equal to நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இருக்குல்ல 4π r square into 9/16 divided by 4π r square into 100. இந்த 4π r square இந்த 4π r square கட் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? 9/16 into 100. இப்போ நம்ம 2 டேபிள் கொடுத்தோம்னா 8 2s are 16, 5 2s are 10, 0, 4 2s are 8, 25. ஸோ நம்ம இப்போ 9 25s are நமக்கு என்ன வரும்னா 225 வரும் by 4. இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 225 4ல டிவைட் பண்ணீங்கன்னா 4 5s are 20, 6 5s are 6 4s are 24, பேலன்ஸ் 1. இந்த நம்ம 0 போடுறனால மேல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அடுத்து 4 2s are 8, பேலன்ஸ் 2, இங்க ஒரு 0 போடுறேன். 4 5s are நமக்கு 20. ஓகே? அப்ப ஆன்சர் இஸ் 56.25%. That's all. நம்ம இப்போ எக்ஸசைஸ் 7.1ல 9th sum பார்க்க போறோம். The internal and external diameters of the hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively.
ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல்ஸ் ஆல் ஓவர் அட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ருபீஸ் 0.14 பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாலோ ஸ்பெரிக்கல் வெசலுடைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் வந்து நான் ஸ்மால் டின்னு எடுத்துக்கிட்டேன். ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிட்டேன். கேபிட்டல் டி வந்து 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது கேபிட்டல் ஆர் ரேடியஸ் எவ்வளோன்னா 28 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பெரிக்கல் வெசல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியுமா, பை இன்ட்டு 3r² ப்ளஸ் r². ஓகே, பையுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு ஆருடைய வேல்யூ கேபிட்டல் ஆருடைய 14 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஓகே, ஸ்மால் ஆருடைய வேல்யூ 10. ஓகே, 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு 14 ஸ்கொயர் பண்ணால் 14 2 டைம்ஸ் எழுதணும். 14 இன்ட்டு 14 இப்படி பண்ணிங்கன்னா 196 வரும். 10 2 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வரும். ஓகே, 22/7 196 3 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 588 ப்ளஸ் அந்த 100. ஓகே, 22/7 இது நமக்கு எவ்வளோ வரும்மா 688. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா 20 இதை கட் பண்ண முடியாது. அதனால் 22வையும் 680யும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 688 22 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 7 13 6 7. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 3151 வருது. ஓகே, 15136/7. ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். டிவைட் பண்ணுறேன். 15136 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 214 பேலன்ஸ் 1 நான் வந்து கீழே இறக்குறேன். ஸோ 1 7 is 7 பேலன்ஸ் 4 3 இறக்குறேன். 6 7s are 42 பேலன்ஸ் 1 6 2 7s are 14 பேலன்ஸ் 2 இங்கே 0 போடனால இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 7s are 14 பேலன்ஸ் நமக்கு வந்து 6 இது 0. 8 7s are 56 பேலன்ஸ் நமக்கு 4 0. 3 7s are 35 பேலன்ஸ் 5 0. இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுங்க 2162.285 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, the cost of paint the vessels are at over at rupees 0.14 per centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னா cost of painting for 1 square centimeter equal to rupees 0.14 கொடுத்துருக்காங்க. அப்போ therefore cost of painting for 2162.29 எதுக்கு 9 எழுதுறேன்னா இங்கே 285 இருக்கலாமா, 5 விட 5 விட ஒரு நம்பர் 5 விட ஒரு நம்பர் கூடுதலாக இருந்தாலும் அங்கேருந்து ஒன்று நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 2.29. ஸோ நம்ம இதை வந்து இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறோம். 0.14 இன்ட்டு 2162.29. இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 302.72 rupees. Okay, that's all.
நம்ம இப்போ exercise 7.1ல 10th sum பார்க்க போறோம். The frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp. If the cost of painting 1 square centimeter is rupees 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த லேம்ப்லேயே வந்து எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 12 கொடுத்துருக்காங்க, இங்கே ஹைட்டு தான் 8 கொடுத்துருக்காங்க, ஸ்லான் ஹைட்டு கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டாப்புக்கு கொடுத்துருக்காங்க, டாப்லேயும் பெயிண்ட் பண்ணுறோம், இங்கேயும் பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ டாப் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும், இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர்எல். ஆர் வந்து நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கறனால பை ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் வரும். ஸோ நமக்கு அப்போ எப்படினாலும் இந்த ஸ்லான் ஹைட் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லான் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல் என்னமா, எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹச் நமக்கு என்னமா 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் வந்து என்ன வந்திருக்கு 12 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ரூட். ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர்னா நமக்கு என்ன 64, 6 ஸ்கொயர்னா 36. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா இங்கே 100 எடுத்திங்கன்னா 10. அப்போது ஸ்லான் ஹைட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 10 மீட்டர். எல்லாமே மீட்டரில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம்னா, ஏரியா ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏரியா ஆஃப் பெயிண்டிங், ஏரியா ஆஃப் பெயிண்டிங். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டாவது டாப் ஏரியா. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டாப் ஏரியாவும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் டாப் ஏரியா வந்து நமக்கு இந்த ஏரியா எப்படி இருக்கும்னா கர்வ்டு மாதிரி இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டுலேருந்து காமனாக நம்ம வந்து என்ன எடுக்கலாம், ஒரு பையை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்தோன்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். பையுடைய வேல்யூ நமக்கு தெரியும், என்ன வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆருடைய வேல்யூ நமக்கு தெரியும் 12 ஸ்கொயர், அதுதான் 12 ப்ளஸ் ஸ்மால் ஆருடைய வேல்யூ 6 இன்ட்டு எல் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம் 10 ப்ளஸ் ஸ்மால் ஆருடைய வேல்யூ 6 ஸ்கொயர். ஸோ 22/7 இன்ட்டு 12 ப்ளஸ் 6 வந்து என்னமா 18 இன்ட்டு 10 ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா என்ன நமக்கு 36. ஸோ 22/7 18ம் 10ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 ப்ளஸ் 36. ஸோ 22/7 இன்ட்டு இந்த ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 216. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 rupees கொடுத்துருக்குறாங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் painting 1 square centimeter equal to rupees 2. Therefore, the cost of painting 22/7 into 216 equal to என்ன பண்ண போறோம்னா 2 into 22/7 into 216. ஸோ இதெல்லாம் நீங்கள் 2வையும் 22வையும் மல்டிப்ளை பண்ணி 216 மல்டிப்ளை பண்ணி 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ரிஃபர்ஸ் 1357.72 கிடைக்கும்.